Hi everyone, this is Arul from Joes IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜியாகிரபி சப்ஜெக்டை இன்னும் ஈஸியாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரில் எந்த ஆர்டரில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி ஜோஸ் மேப் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாப் டு பாட்டம் ஜியாகிரபி சப்ஜெக்டை டாப் டு பாட்டம் வந்து ஃபுல்லாகவே மேப் வைஸாக எப்படி ஞாபகம் வைக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம தியரியாக படிக்கிறதுக்கும் மேப் இமேஜாக படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இமேஜாக படிக்கும் போது ஈஸியாக வந்து நமக்கு என்ன ஆகும், மைண்டில் ஈஸியாக ஸ்டோர் ஆகும். அந்த ஃபார்மெட்டில் ஃபுல்லாகவே வந்து ஜியாகிரபியை டாப் டு பாட்டம் இந்தியன் ஜியாகிரபியாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஜியாகிரபியாக இருக்கட்டும், ஓவரால் சேர்த்து வந்து டாப் டு பாட்டம் வந்து என்னது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேப்பில் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஆர்டரில் ஜோஸ் மேப் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு போயிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஜியாகிரபி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் கிடைக்கும். ஓகே, வாங்க மேப்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஜோஸ் மேப் ஸ்டடி நம்பர் 16 ஜோஸ் மேப் ஸ்டடி நம்பர் 16 பார்க்க போகிறோம். என்ன மேப் அப்படின்னா இந்தியாவோட இயற்கை அமைப்புகளில் கடற்கரை சமவெளி, அதாவது இந்தியாவோட இயற்கை அமைப்புகளை 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. வடக்கு இமயமலை, வடபெரும் சமவெளி, தீபகற்ப பீடபூமி. 4வது என்னது நமக்கு கடற்கரை சமவெளி அப்படிங்கிறத பார்க்கும். மொதல் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 4வது பார்க்க போகிறோம். இந்த கடற்கரை சமவெளினா என்ன அப்படின்னா நார்மலாக கடற்கரை சமவெளியை 2 பிரிவுகளாக பிரிக்காங்க. மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இங்கே என்ன கடல் இருக்கு, அரபிக்கடல். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிழக்கு கடற்கரை கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இங்கே என்ன கிடக்கு வங்காள விரிகுடா, இதுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைம் சொல்லாமா, இந்தியாவோட இயற்கை அமைப்புகளில் கடற்கரை சமவெளி எத்தனை பிரிவாக பிரிக்காங்க, 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்காங்க. மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி. ஓகேவா, மேற்கு கடற்கரை சமவெளினா என்ன, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு என்ன இருக்குது அரபிக்கடலுக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதின்னு சொல்லுவாங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இங்கே வங்காள விரிகுடாவுக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மேற்கு கடற்கரை சமவெளியை 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இதோட வடப்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா கொங்கண கடற்கரை சமவெளி, வடப்பகுதின்னு சொல்லுவாங்கன்னா கொங்கண கடற்கரை சமவெளி. மத்திய பகுதியை கனரா கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. மத்திய பகுதியை கனரா கடற்கரை சமவெளினும் தென் பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா மலபார் கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. தென்பகுதியா மலபார் கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எதற்கு இடைப்பட்ட அப்படின்னா கேரளாவுக்கு கீழே அந்த பகுதியில் சொல்லுவாங்க மலபார் கடற்கரை சமவெளி அப்படின்னும், கேரளாவிலேருந்து கோவாவுக்கு இடைப்பட்ட பகுதியா கனரா கடற்கரை சமவெளினும், கோவாலேருந்து மேலே குஜராத் வரைக்கும் உள்ள பகுதியை கொங்கண கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா, இதை மட்டும் சொல்லலாமா? மேற்கு கடற்கரை சமவெளி எத்தனை பிரிவுகளாக பிரிக்காங்க, 3 பிரிவுகளா, வடப்பகுதி, தென்பகுதி, மத்திய பகுதின்னு பிரிக்காங்க. வடப்பகுதி என்ன சொல்லுவாங்க குஜராத் டு கோவா வரைக்கும் உள்ளதை கொங்கண கடற்கரை சமவெளி அப்படின்னும், கோவா டு கேரளா வரைக்கும் உள்ளதை நமக்கு என்ன சொல்லுவாங்க கனரா கடற்கரை சமவெளி அப்படின்னும், கேரளாவுக்கு கீழே இருக்கிறத மலபார் கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி கிழக்கு கடற்கரை சமவெளியா எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆறுகளின் பிரிவுகளின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா கிருஷ்ணாவுக்கும் காவிரிக்கும் இடைப்பட்ட பகுதியை சோழமண்டல கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. சோழமண்டல கடற்கரை சமவெளின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மகாநதியிலேருந்து கிருஷ்ணா வரைக்கும் உள்ள பகுதியில் வட சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாநதி டு கிருஷ்ணா வரைக்கும் உள்ள பகுதியை வட சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்ன ஆறுகள் இருக்கு, கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி. மகாநதியிலேருந்து கிருஷ்ணா வரைக்கும் உள்ள பகுதியா வட சர்க்கார் அப்படின்னும், கிருஷ்ணா டு காவிரி உள்ளது சோழமண்டல கடற்கரை பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி அந்த கிழக்கு கடற்கரை சமவெளியில் நீளமான ஏரி அப்படின்னா வேமநாடு ஏரி. நீளமான ஏரி வேமநாடு ஏரி. நார்மலாக இந்தியாவிலே நீளமான ஏரினா வேமநாடு ஏரி தான். ஓகே, கிழக்கு கடற்கரை சமவெளியில் உள்ள ஏரி அப்படின்னா வேமநாடு ஏரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்பா, தேங்க்யூ.